தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய சார்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்றதற்காக நானும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விஜய் வசந்த் அவர்களும் கிறிஸ்டபர் திலக் அவர்களும் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நீட் பிரச்சனைனால சூசைட் பண்ணிட்டார். மகள் கீர்த்தனா அவர்களுடைய இல்லத்திற்கும் இங்க சேலத்துல கோகிலா அவர்களுடைய இல்லத்திற்கும் ஆறுதல் சொல்றதற்காக, கோபிகாவுடைய இல்லத்திற்கும் ஆறுதல் சொல்றதுக்காக வந்திருக்கோம். எங்களுடைய நீட்னால செல்வி அனிதாவுடைய மரணம் என்றது நம்ம எல்லாத்தையும் 2017 அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டு மாதிரி நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த தாயையும் அந்த தந்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு பேச மனசு வர மாட்டேங்குது. அரசனுடைய தவறான கொள்கைகள் எப்படிலாம் எவ்வளவு பெரிய பாதிப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த குழந்தையினுடைய தற்கொலை. அனிதா தற்கொலை நம்ம எல்லாத்தையும் பெருசா உழுக்குச்சு. 2017 தமிழ்நாடே அதை எடுத்து பேசணும், நீட்டு கூடாதுன்னு சொன்னோம். ஆனா 2019 தேர்தலா இருக்கட்டும், 2024 தேர்தலா இருக்கட்டும், நீட்டு கூடாது அப்படிங்கிறதுலையும் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் நீட்டு வராம இருக்கிறதுக்கு மாநில முடிவு பண்ணிக்கலாம்ங்கிற அறிவிப்பை அறிவிச்சிருந்தார். மோடி அவர்களை பொறுத்த மட்டும் நீட்டு நீடிக்கும் என்று தொடர்ந்து சொன்னனுடைய விளைவாக இப்பொழுது நீட்டுடைய தொடர்ச்சி என்பது தொடர்கிறது. ஏறக்குறைய தமிழ்நாட்டில் மட்டும் 37 மாணவர்கள் இது வரைக்கும் குழந்தைகள் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அனிதாவை தவிர வேற யாருக்காகவும் நம்ம ஒரு கண்ணீர் கூட படிக்காத ஒரு நிலைமை மாறிட்டோம். நம்மளை பொறுத்த மட்டும் இதை சாதாரணமாக ஏற்றுக்கிற தொடங்கிட்டோம். குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு பார்ட் ஆயிடுச்சு. நம்ம அதை பற்றி யாரும் அதை பற்றி பேச தயாரா இல்லை, அதை பற்றி சிந்திக்க தயாரா இல்லை, அதை பற்றி எதிர்த்து போராட தயாரா இல்லை. இது மிகப்பெரிய ஆபத்து. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த மட்டும் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் இதற்கு வந்ததுக்கு காரணம் என்பது இதை எப்படியே விட்டுக்கிட்டு இதற்கு முடிவு கிடையாது. இதை எதிர்த்து போராட வேண்டும், இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். டெல்லியில இருந்தாலும் சரி, பாராளுமன்றத்தில் இருந்தாலும் சரி, இது கடுமையாக நீட்டை எதிர்த்து இப்படி நல்லா படிக்கக்கூடிய ஒரு குழந்தை தன்னுடைய முயற்சியால் நல்ல மார்க் வாங்கின குழந்தை நீட் கிடைக்காதனால, நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆனதனுடைய விளைவா ரீ எக்ஸாம் வச்சதுனால அந்த மென்டல் ப்ரெஷர்ல 3rd டைம் அது அட்டெம்ப்ட் பண்ணும்போது சூசைட் பண்ணிட்டான். இந்த வலி என்பது எந்த ஒரு தகப்பனுக்கோ எந்த தாய்க்கோ வரக்கூடாது. அதை தாங்கி அந்த தாயும் தகப்பனும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தோம். அவர்களுக்கு மன தைரியத்தை கொடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய சார்பாக சில உதவி வச்சுருக்கோம். இது தவிர வேறு எதுவும் சொல்றதுக்கு இல்லை. எங்களை பொறுத்த மட்டும் இந்த நீட் என்பது நிறுத்தப்பட வேண்டியது. இதை எதிர்த்து மோடியும் அமித்ஷாவும் தொடர்ந்து நீட்டை நடத்துவதற்கு காரணமே இதில் இருக்கின்ற பெரிய கோச்சிங் சென்டர் மாஃபியாவுடைய பணம் தான். கோச்சிங் சென்டருடைய மாஃபியாவுடைய பணம் என்பது தமிழ்நாட்டில் மட்டும் 5000 கோடி ரூபாய் வரைக்கும் கோச்சிங் சென்டருக்காக மட்டும் செலவழிக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஏறக்குறைய 4 லட்ச ரூபா வரைக்கும் ஃபீஸ் கட்டி படிக்கக்கூடிய நிலை இருக்கு. இது மிகப்பெரிய அநியாயம். சாமானிய ஏழை நடுத்தர குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்குமே டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பே இருக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த கார்ட்டல். இதை எதிர்த்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தொடர்ந்து போராடும். அதை எடுத்துச் சொல்வதற்காகவும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நீட்டுக்கு எதிரான இந்தியா முழுவதும் போராட்டம் இதற்காக தொடர்ந்து இதை பற்றி பேசி வருகிறார். கோட்டாவில் ராஜஸ்தான்ல பேசினார். வருகின்ற 17ஆம் தேதி திருப்பி உத்தராகண்ட்ல தேராதூன்ல போய் பேச போறார். எங்களை பொறுத்த மட்டும் 2029 ராகுல் காந்தி பிரதமர் ஆகும்போது நீட் இருக்காது, நீட் இல்லாமல் செய்வோம். நீட் என்பது சாதாரண ஏழை மக்களை டாக்டராக விடாமல் அவர்களுடைய கனவுகளை நசுக்குகின்ற ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது. அது வரைக்கும் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் மத்திய அரசு
மாற்றிக்கொள்ள வேண்டும். மோடி அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த கொள்கை மாற்றம் வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து போராடும். சரியா? மற்ற மாநிலங்களை விட தமிழகத்துல தொடர்ந்து நீட் தேர்வுக்கான தற்கொலை அதிகமா இருக்கு. அது இந்த அரசியல் கட்சிகளோட தொடர்ந்து இந்த நீட்டுக்கு எதிரான பிரச்சாரம் என்னன்னா அந்த ஒரு பயமுறுத்தல மாணவர்களை கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே மாதிரி நீட் தேர்வு இல்லாமல் தேர்வு எழுதி மருத்துவரான அரசு பள்ளி மாணவரோட நீட் தேர்வு வந்தோட்டு 7.5 உள்ளார போன மாணவர்களோட எண்ணிக்கை தான் இப்ப அதிகமா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? முழுசா தகவலை அரசாங்கம் சொல்றது கிடையாது. தகவலை சொல்லிக்கிறேன், எழுதிக்கிறேன். நேரம் இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்துல 3,80,000 பேர் சயின்ஸ் குரூப் எடுக்கிறாங்க. ஒரு வருஷத்துல 1,75,000 பேர் நீட் எழுதுறாங்க. ஒரு வருஷத்துல அந்த 1,74,000 பேர்ல 75,000 பேர் நீட் பாஸ் பண்றாங்க. 13,000 பேருக்கு சீட்டு கிடைக்கும். நம்ம எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? நீட்டுக்கு வந்து இதனால 7.5 கிடைச்சிருச்சு, 8.5 கிடைச்சிருச்சு. 70,000 மாணவர்கள் நீட் பாஸ் பண்ணிட்டு 74,000 பேர் அவர்களை பொறுத்த மட்டும் அவருக்கு சீட் கிடைக்காம இருக்கு. முதல்ல எப்படி இருந்துச்சு? 12th மார்க்கை வச்சு நீட் அவர்களுக்கு 12th மார்க் நீங்கள் நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா டாக்டர் கிடைக்கும். கிடைக்கலன்னா நீங்கள் வந்து வேற ஏதாச்சும் ஒரு படிக்க போயிருவீங்க. அந்த பிரச்சனை ஒரு 12th மார்க்கோட போயிடுச்சு. இது வருஷம் 3 தடவை அட்டன் பண்ணி இந்த குழந்தையோட கதையை கேட்டிங்கன்னா தெரியும். அப்புறம் 7.5 மற்ற கதையெல்லாம் பேச மாட்டீங்க. ஏன்னா அரசாங்கம் வந்து புள்ளி விவரங்களை தனக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்வதற்காக நடக்குது. இந்த நாடகமாக இருக்குது. 3 வருஷமா ஒரு குடும்பம், ஒரு குழந்தை 12th 2024 முடிச்சுட்டு 24 இருந்து 24, 25, 26 3வது அட்டம்ப்ட்ல அந்த குழந்தை தற்கொலை பண்ணிடுது. 37 பேர் இதே மாதிரி தற்கொலை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த 9 வருஷத்துல. இது வந்து எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய இது வந்து ரிப்போர்ட் இல்லாத டெத்துங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு. இது வந்து உண்மையிலேயே நம்ம இன்சென்சிட்டிவ் ஆகிட்டு இருக்கோமா, இல்லை நம்ம அரசாங்கம் சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டோமா அப்படிங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் யோசிக்கணும். படித்த பத்திரிகையாளர்கள் இதை யோசிக்கிறது மட்டும் என்னுடைய வேண்டுகோளா இருக்கு. மேகதாது அணை விவகாரத்துல வெறும் நீட்டா